வத்தல் போடுறாங்க. அறுத்து எதையும் வீண் பண்ணுறது இல்லைங்க. அறுத்து கட் பண்ணி வத்தல் போடுறாங்க, அந்த ஊறுகாய் மாதிரி. ஹைப்ரிட் தான். ஹைப்ரிட் தான். ஹைப்ரிட் தான். இதில் 4-5 விதை வச்சுருக்கிறான் அந்த பண்ணக்காரன். ஓ, இப்போ 4-5 விதை வச்சுக்கிறான். சரிங்க. இதில் வைக்கிறோம்னு ஒன்று, இது ஜானின்னு தான் இந்த விதை வாங்கிட்டு வந்துக்கிறோம். ஓ, இது ஜானி. ஆமாம், சரிங்க. இதில் வந்து இன்னும் நிறைய வேறு பேர் இன்னும் நிறைய கொண்டு வரோம். இப்போ பேர் வேறங்களா? இவ்வளோ நீட்டத்தில் இத்த சோடு இப்போ காம்பு வருது. ஓ, காம்பு ஒரு பீஸு. ஆமாம், அதனால் அதை அறுக்கிறது பெரிய கஷ்டம். ஆமாம் ஆமாம். செடியை இழுத்துட்டு வந்துடும் அப்படி. ஓ ஆமாம், வேரோட வந்துடும். ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு. இப்போ இதெல்லாம் வந்துதா, இந்த காய் போயிடுச்சு. சரிங்க. இதில் 3 மொக்கு இருக்கா? ஆமாங்க, 3 இதில் வந்து அதான் சரி சரிங்கண்ணா. நல்ல செடியில் காப்பு 2-1 வந்துக்கிட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கு. இது வந்து தான் போட்டது. இது சரிங்க. இது அல்ல செடி, அல்ல செடி, அல்லக்கலை. சரிங்க. ஆமாம் ஆமாம், இது மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்கும். அன்னைக்கு வந்து 1 மூட்டை ஆகுறது, இன்னைக்கு 2 மூட்டையாக கூட வரலாம். 2 மூட்டையாக வரலாம். கரெக்டு. அந்த அல்லக்காய் வந்துருங்க. சரிங்க. இப்போ வந்து இந்த காப்பு பிடிச்சது வந்து எத்தனை மாதத்துக்கு வரைக்கும் இந்த காப்பு வருங்கண்ணா? காயாக இருக்கலாம். அறுவடை செய்கிறதுக்கு எத்தனை மாதம் வரைக்கும் வருங்க? அறுவடை வந்து ஒரு 3 மாதம் கூட ஆகிடுங்க. 90 நாள் இருக்கலாம். 90 நாள் வரைக்கும், அது 3 மாதம் வரைக்கும் இருக்கலாம். 90 நாள்னா கொண்ட காய் எங்கேயும் ஒன்று தான் இருக்கும். இப்போ ஒரு செடி ஒன்று தவறாத வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தவறாத வந்துட்டு இருக்கும். சரிங்க. ஆனால் கடைசியில் கொண்ட காயாக வச்சுக்கிட்டு இங்கே ஒன்று தெரியும், அங்கே ஒன்று தெரியும். ஓ, அப்படி வந்து அது வந்து நம்ம கடைங்களுக்கு அது மாதிரி கொடுக்குற மாதிரி. சரிங்க. இப்போ அறுத்து காலையில் கொண்டு போனோம்னா 2-3 கிலோ 4 கிலோ குறைஞ்சி போயிடுது. ஆமாம், அந்த இப்போ 4-5 கிலோ நமக்கு வந்து நிற்கிங்க. ஆமாம், ஏன்னா வெயிட் குறையுதுல தண்ணி உள்ள. இதில் இது இருக்கு, கீரை இருக்குங்களுக்கா? இப்போ ஒரு செடியில் நான் 1 கிலோ காய் வருங்களா? 50 காய் வந்துடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுத்துக்கிற மாதிரிங்களா? இது இன்னைக்கு அறுக்கிறேன்னா நாளைக்கு திருப்பி திங்கக்கிழமை அறுத்தாகணும். ஓ, ஆமாம் ஆமாங்க. திங்கக்கிழமை மறுபடியும் அறுத்துக்கணுங்க. ஆமாம், காய் முத்தி போயிடுங்க. சரிங்க. ஆமாம். எப்படிங்க, சந்தை கொண்டு போயிடுறீங்களா இல்லை எப்படிங்க? நான் இன்னைக்கு அறுத்து நாளைக்கு கொண்டு போகணும் சந்தைக்கு. நாளைக்கு மார்க்கெட்டுக்கும் போவேன். மார்க்கெட்டுங்க. சரிங்க. ஆமாம், இது வந்து இன்னைக்கு இங்கே மடத்துப்பட்டிலேயே கேட்டிருக்கிறாங்க. மடத்துப்பட்டியில் இங்கேயே உடஞ்ச கரைக்கிட்ட. ஆமாம், எல்லாமே கொண்டாந்துட்டாங்க. சரிங்க. அதனால இப்போ அடுத்து கொண்டு போய் கொடுத்து வரோம். சரிங்க. அதோட நமக்கு லக்கேஜ் கேட்டு இதெல்லாம் அதில் எப்படி 100-200 போயிடுங்க. அதில் போகும். அதுக்கு பெட்ரோல் அதெல்லாம் இருக்குது. நைட்டு வந்து நாங்கள் 1 மணிக்கு முடிச்சு மார்க்கெட்டு கொண்டு போனால் காலையில் விடியகாலம் 6-6:30 தான் இங்கே வந்து சேர்றோம். சரிங்க. அப்படின்னா அதாங்க, அதில் வந்து நிறையா நமக்கு செலவும் ஆகுது, நேரமும் வீணாகுது. லேட்டாக ஆகி போயிருது. அதான் நேரம் வீணாகுது. போயிருது. கரெக்டுங்க. நைட்டில் போய் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, செல்ஃபாகி போகுது. சரிங்க. இப்போ வந்து இதில் வந்து இந்த செடிக்கு வந்து என்ன இது பேர் எதுன்னு இருக்குதுங்களா? ஹைப்ரிட்டுங்களா இல்லை எப்படி நாட்டு? இப்போ இதை அறுவடை ஆனதுக்கு மறுபடியும் இதுலேயே வெண்டைக்காய் போடலாங்களா இல்லை வேறு காய் ஏதாச்சும்? வேறு தான் கண்டு போடணும். தக்காளி அது மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், இதில் வந்து அதே போட்டோம் வராது. சரி, அடி உரம் போட்டு வேறு ஏதாவது ரொட்டேட் விட்டு ஒட்டி தான் போடணுங்க. சரிங்கண்ணா. இது எங்கே அங்கே வாங்கினா? இவர் தாத்தாட்ட தான் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி தான் அவர்கிட்ட இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. செடி சின்னதாக இருக்குது, நாளைக்கு வா தம்பி அப்படின்னாரு. நான் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க, நான் அதுதான் இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஆமாம், கரும்பு வச்சிட்டு இருக்கா அப்படி. ஆமாம், அதாங்க. ரெண்டு மூணு இருக்குதா? சரி. அந்த காய் தான். ஆமாங்கம்மா. கொண்டா.